எனவே நாள்பட்ட இரைப்பை அழற்சி, உணவுக்குழாய் அழற்சி, கணைய அழற்சி போன்ற பல நாள்பட்ட அழற்சி நோய்கள் ஹெபடைட்டிஸையும் காண்கிறோம். அவை அனைத்தும் நம் குடலில் இருந்து எழுகின்றன. சில முன் நோய்கள் உள்ளன. எனவே நீங்கள் சோர்வாக உணர்ந்தால் அல்லது உங்களுக்கு சோர்வு இருந்தால், நீங்கள் குறைந்த ஆற்றல் அளவை கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எதையாவது பற்றி மகிழ்ச்சியாக இல்லை, நீங்கள் அடிக்கடி வருத்தப்படுகிறீர்கள், உங்கள் நாளில் மனநிலை மாற்றங்கள் நிறைய உள்ளன, அல்லது நீங்கள் மனச்சோர்வு, பதட்டம் அல்லது சோகமாக உணர்கிறீர்கள் என்றால் உங்கள் குடல் இருக்கலாம். வீக்கம் மற்றும் உங்களுக்கு ஆரோக்கியமான குடல் இல்லை. ஏனென்றால் நான் உங்களிடம் சொன்னது போல் நம் குடல், அதன் நுண்ணுயிரி மற்றும் நம் மூளைக்கு இடையில் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நன்றாக உணர நாம் சில குடல் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அவற்றை வளைகுடாவில் வைத்திருங்கள். மற்ற விஷயம் என்னவென்றால், உங்களைச் சுற்றி சில மன அழுத்தங்கள் இருந்தால், நீண்டகால மன அழுத்தங்கள், இதில் நீங்கள் தொடர்ந்து அல்லது அடிக்கடி மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறீர்கள், உங்கள் மூளை ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது, கூடுதலாக உங்கள் குடலும் பாதிக்கப்படுகிறது. எனவே இது உண்மையில் முன்னும் பின்னுமாக ஒரு ஊடகம். இது நம் வாழ்நாள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு உரையாடல். நாம் பிறந்த நேரம் முதல் இறக்கும் வரை இந்த தொடர்பு அல்லது உரையாடல் மிகவும் வலுவானது. குடல் உணர்வு என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது நம் குடலுக்கும் நம் மூளைக்கும் இடையில் நடக்கும் உரையாடல் அல்லது தகவல் தொடர்பிலிருந்து எழுகிறது. நம் குடல் உணர்வை கேட்க வேண்டும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இது மிகவும் உண்மை. ஏனென்றால் நம் குடலுக்கும் மூளைக்கும் நுண்ணுயிருக்கும் இடையில் தொடர்ந்து ஒரு உரையாடல் நடந்து வருகிறது. எனவே நமது மனநிலை ஒரு பெரிய அளவிற்கு நமது குடல் ஆரோக்கியத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. நாம் சோகமாகவோ மனச்சோர்வடையவோ அல்லது வருத்தமாகவோ இருக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், எப்படி சாப்பிடுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, உங்கள் உணவு எதனால் ஆனது, உங்கள் உணவு கூறுகள் என்ன, உங்கள் ஆற்றல் அளவுகள் என்ன, உங்கள் உணவு உங்களை எப்படி நன்றாக உணர வைக்கிறது, அல்லது அது உங்களை நோய்வாய்ப்படுத்துகிறதா, சோர்வடைந்து மனச்சோர்வடைய செய்கிறதா? எனவே பல காரணிகள் நம் குடல் மற்றும் அதன் ஆரோக்கியத்தை பொறுத்தது.